ஆனால் இவருடைய ஆர்வம்லாம் எதில இருக்குன்னா, அந்த ஆடியோ லான்ச்ச எப்படி நல்லா பண்ணலாம். அங்க போய் போட்ட குத்தாட்டம் பார்த்தீங்களா? அவர் அதற்கான ப்ராடக்ட் தான் அது. அண்ட் ஒரு சிலர் வந்து டிவிகேவோட தான் கூட்டு, டிஎம்கேன்னு எங்ககிட்ட பேசாதீங்கன்னு ஓப்பனா இன்டர்வியூலயும் சொல்றாங்க. இல்லைங்களா? ட்விட்டர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜோதிமணி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. டாக்டர் செந்தில்குமார் சொல்றாரு. சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ் ஆட்கள் இறங்கி அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9,50,000 லட்சம் கோடி கடன் சுமை வந்து தமிழக அரசின் மீது இருக்கு. அதுல 5 லட்சம் கோடி வந்து மட்டுமே திமுக வாங்கினது அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே எல்லாமே மர்மமா தானே இருக்கு. நாங்கள் 11,5 லட்சம் கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்திருக்கோம். 36 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு குடுத்துருக்கோன்றாங்க. அதுக்கு ஏதாவது வெள்ளை அறிக்கை குடுங்கன்னா, ஒரு ஒயிட் ஷீட்ட காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு அமைச்சர் சொல்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தி சில வேலைகள்லாம் அங்க பண்ணிட்டாரு. இந்த ஒரு ஆடியோ ஒண்ணு வெளிய வந்துச்சுல்ல, பிடிஆர். அதுலலாம் இவர் கை பின்னாடி இருக்குன்றது, இவர் தான் ரெக்கார்டே பண்ணான்ற மாரிலாம் குற்றச்சாட்டு உண்டு. சொல்றாங்க. நியூஸ்பெக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை பத்தி. அது வந்து திமுகல இருக்கிற தலைவர்கள், குறிப்பா ராஜா அவர்கள் வந்து பதில் ட்வீட் போட்டு கேடர்ஸ்க்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்றாரு. இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஆமா. கன்ஸ்ட்ரக்டிவ் வொர்க்ல வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரை சொல்றார். செல்வ பெருந்தகை இத விட ஒரு படி மேல போயிட்டு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒண்ணும் தமிழ்நாட்டோட வாய்ஸ் கிடையாது. ம். அதோட அதிகபட்சமான குற்றச்சாட்டா பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவ இங்க கொண்டு வராரு அப்படிங்கிறாரு. ஸோ இவ்வளவு பூசல்கள் இப்படி போயிட்டு இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? காங்கிரஸ், திமுக கூட்டணியில விரிசல் ஏற்பட்டிருக்கு. அந்த ம். பயம் தான் இவர்கள் எப்பவுமே திமுக வந்து தனக்கான தலைவர்கள வச்சுக்கும் காங்கிரஸ்குள்ள. பொதுவான சில கருத்து சொல்றவங்க இருப்பாங்க. அந்த மாரி தனக்கான தலைவர்கள்னு வச்சுக்கிட்டு இருந்தது திமுகன்னு இல்ல. காங்கிரஸ்க்கு ஒரு புத்தி உண்டு. எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ, அந்த மாநில தலைவர் வந்து அவங்களுக்கு ஃபுல்லா எத பத்தியும் கேட்க மாட்டார், பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு செல்வ பெருந்தகை கூட 1, 2 மேட்டர்ல ஏதோ பேசுறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த காங்கிரஸ் தலைவரும் எதுவும் பேச மாட்டாங்க. திமுக ஆளுங்கட்சி என்ன நினைக்குதோ, அதுக்கு கூடயே இருப்பாங்க. இப்ப இதுல என்னன்னா, காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை ஆகாதவர்கள், இன்னும் சிலர் வந்து வேற சில நிலை ராஜேஷ்குமாரு, மாணிக் தாக்கூரு, ஜோதிமணி இவர்களெல்லாம் வேற சில இத எடுத்து அடிக்கடி இவருக்கும் சங்கடம் ஏற்படுத்தணும். டிஎம்கேக்கும் பிரச்சனை உண்டாக்கணும்னு தனி கட்சி, தனி கூட்டணி, தனி ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வுலாம் பேசுறாங்க. இதுல அண்ட் சோழ ஒரு சிலர் வந்து டிவிகேவோட தான் கூட்டு, டிஎம்கேன்னு எங்ககிட்ட பேசாதீங்கன்னு ஓப்பனா இன்டர்வியூலயும் சொல்றாங்க. இல்லைங்களா? டிவியோட தான் கூட்டுனா, அது அவங்க தலைமை முடிவு பண்ணணும். இவங்களா முடிவு பண்ணணும். ம். வளரிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல சோடங்கர் வந்து கூடுதலாக ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வுன்னு பேசுறாரு. அப்படி பேசும்பொழுது மறுநாள் செல்வ பெருந்தகிட்ட கேட்கும்பொழுது, அவர் தானே பொறுப்பாளர். அவர் சொல்றது தான் இதுவா இருக்கும். சரியா இருக்கும். அப்புறம் ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க? அப்படின்னு கேட்டாரு. மறுநாளே பிரவீன் சக்கரவர்த்தி மேட்டர்ல அப்படியே பல்டி அடிக்கிறாரு. இது 1ன்னு வச்சுக்கங்க. இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. ஏன்னா, திமுக ஒண்ணும் காங்கிரஸ்க்கு நல்லது பண்ணல. 60 சீட்டு குடுத்த இடத்துல 25 சீட்ல முடக்கிட்டாங்க. அந்த கோவம் காங்கிரஸ்க்கு இருந்துட்டே இருக்குது. ஆனா மாற்று இல்லன்னு இவ்வளவு நாளா தடுமாறி இருந்தாங்க. இப்ப மாற்று தாவேகா இருக்குன்ற மாரி ஒரு தோற்றத்த உருவாக்குறாங்க. ஆனா இவர்களுக்கு போகுற எண்ணம்லாம் கிடையாது. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்ல. நம்ம சேகர் பாபு அமைச்சர் சேகர் பாபு சொன்ன மாரி அது பால்வாடி கட்சியா தான் இருக்கு. அப்ப இவர்களே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத கட்சி காங்கிரஸ். தனியா நின்னா நிக்க முடியாது. பிரச்சாரத்துக்கு இது கிடையாது. பணம் செலவழிக்கணும். இது எல்லாத்தையும் திமுகவோ, அதிமுக எந்த கூட்டணினாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. இவர்கள் போய் அவர் கூட சேர்றதுன்றது வந்து 2 பேரும் உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்ற மாரி ஆயிடும். மக்களுக்கு நல்ல கூட்டணி 0.2 ஆயிடும். அதனால அந்த பயம் காங்கிரஸ் இருந்துன்னே இருக்குது. காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி வச்சுக்கிட்டு இவ்வளோ பலமா ஆடுறாங்கன்னா, திமுகவுடைய 22லருந்து மொத்தம் 25 எம்பி. அது வந்து அவருடைய பலம் காங்கிரஸுக்கு தேவை. இன்னொன்னு பாஜகவை எதிர்க்கிறதுக்கு திமுக போன்ற கட்சிகள் தேவை. தாவேகா இல்ல. அந்த பயமும் இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் உடைய மல்லிகார்ஜுன கார்கே, மற்ற தலைவர்கள் வந்து திமுக கூடவும், இந்த மாரி குரூப் வந்து எதிராவும் பேசிக்கிட்டு இருக்குது. இந்த குழப்பத்தில தான் எதையாவது இவரு இவரு என்ன தமிழ்நாட்டுக்காரான்னு கேட்குறாரு.
அவரு மயிலாடுதுறைக்காரங்க அவரு. என்ன செல்வ பெருந்தகைக்கு தனியா சொல்லணுமா? இவருக்கு மயிலாடுதுறை சீட்டு குடுக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி தான், அந்த தொகுதிய வாங்கிட்டும் கேண்டிடேட் போட முடியாம தடுமாறி போயி, கடைசி நேரத்தில சென்னையில இருந்து வழக்கறிஞர் சுதாவ கொண்டு போய் அங்க நிப்பாட்டுனாங்க. அந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி சில வேலைகள்லாம் அங்க பண்ணிட்டாரு. இந்த ஒரு ஆடியோ ஒண்ணு வெளிய வந்துச்சுல்ல, பிடிஆர். அதுலலாம் இவர் கை பின்னாடி இருக்குன்றது, இவர் தான் ரெக்கார்டே பண்ணான்ற மாரிலாம் குற்றச்சாட்டு உண்டு. சொல்றாங்க. ம். அதனால வந்து அவர் மேல திமுக கடும் கோபத்துல இருக்கு. அவருக்கும் திமுக மேல கோபம் இருக்கு. மாற்று எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு இந்த மாரி சொல்றாரு. சரி பிரவீன் சக்கரவர்த்தி தான் அப்படி பண்றாருன்னா, ராகுல் சொல்லாம பண்ணுவாரா? அப்படின்ற கேள்வியும் வைக்கப்படுது. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி விஜய 2 தடவ பார்த்தாரு, பேசினாரு. நாங்க பேசணும், அரசியல் பத்தி பேசணுன்றாரு. இது இன்னைக்கு ரேஞ்சுக்கு காங்கிரஸும் பயன்படுத்திக்குது. எதுக்கு பயன்படுத்திக்குதுன்னா, இன்னைக்கு 25 சீட்டுக்கும் கம்மியா கூட குடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ 25 தொகுதிகள், நம்முடைய தொகுதிகள் நமக்கே கிடைக்கணும். இப்போ வந்து திருவாடானை, அ இது நம்ம அறந்தாங்கி, வேளச்சேரி இந்த மாரி பல தொகுதிகள் காங்கிரஸ் வந்து குடுக்குறாங்க. ஈரோடு கிழக்கு. அந்த மாரி தொகுதிகள்லாம் மீண்டும் ஜெயிச்ச தொகுதிகள். மறுபடியும் தமக்கு வேணும்னு கேட்கறாங்க. இந்த மாரி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இதுல இந்த மாரி வந்தா தான் காங்கிரஸ் கொஞ்சமாவது டிமாண்ட் பண்ண முடியும்னு கொஞ்சம் தலைமை யோசிக்குது. தேர்தல் நேரம்ல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். இன்னொன்னு மூடி, மூடி மறைச்சிருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் கண்டுக்கவே கண்டுக்காது. இதே பிரச்சனை பாஜக, அதிமுக நடந்திருந்தா, எத்தன டிபேட் என்னென்ன வகை தலைப்புகள்ல போயிருக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஓப்பனா வந்து அடிக்கிறாரு அவரு. ட்வீட் பண்றாரு. அதுக்கு ட்விட்டர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜோதிமணி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. டாக்டர் செந்தில்குமார் சொல்றாரு. சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ் ஆட்கள் இறங்கி அடிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன? 2010ல உபி நம்மள விட மிக மோசமா கடன் வலையில சிக்கியிருந்தது. இந்த 15 வருஷத்துல அவர்கள் நம்மள தாண்டி உபரி பட்ஜெட் போயிட்டாங்க. அவங்க வாங்குற கடன்லயே மூலதன செலவு பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. நம்ம கடன் வாங்கி அதை மூலதன செலவா பண்ணாம, நிர்வாக செலவுகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனையே. அதனால தான் 4,50,000 கோடின்றது வாங்கி சம்பளம் போடுறது, இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாரி இதுக்கு அந்த பணம் போகுது. சார் இது கடன் சுமை பற்றிய ஒரு கேள்வி நான் அடுத்ததா கேட்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 9,50,000 கோடி கடன் சுமை வந்து தமிழக அரசின் மீது இருக்கு. அதுல 5,00,000 கோடி வந்து மட்டுமே திமுக வாங்கினது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து உண்மையான இந்த ஸ்டேட்மெண்ட்டா? இத ஆட்சி எப்படி வரும்பொழுது பார்க்குறீங்க சார்? 5,10,000 கோடி கடன் அது இருந்தது. 5,00,000 கோடி. இந்த ஆட்சி முடியிற இந்த நேரத்துல 9,50,000 கோடி ரூபாயா மாறுது. அப்போ இந்த 5 ஆண்டுல மட்டும் 4,50,000 கோடி ரூபாய் இவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அந்த லிமிட்டேஷன் வரைக்கும் தொட்டுட்டாங்க. அதுல ஒரு ரெட் பாயிண்ட் இருக்குது. அதுவரைக்கும் தொட்டுட்டாங்க. இல்ல இன்னும் விட்டுருந்தா இன்னும் கூட வாங்குறது அளவுக்கு இதாவாங்க. கடன் வாங்கி நீங்க எதையாவது சரி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா, அப்ப மின் வாரியம் சரி பண்ணியிருந்தா நமக்கு மின் கட்டணம் ஏத்த வேண்டிய தேவைலாம் இருக்காது. மின் கட்டணத்த ஏத்துறாங்க. அதன் மூலியமாக 30,000 கோடி, 25,000 கோடின்னு வருது. ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணம் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து 4 ஆண்டுகளா ஏத்துறாங்க. இந்த வருஷம் தான் வீட்டுக்கான மின் உபயோக கட்டணம் ஏத்தல. மத்தபடி கமர்ஷியல் எல்லாம் ஏத்திட்டாங்க. அ இன்னொன்னு என்னன்னா, எ தேவையற்ற செலவுகள். இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த மாரி விஷயங்கள்லாம் இவர்கள் வாக்குகளா மாத்துறதுக்கான ஏற்பாடா இருக்குது. இந்த பணம் ஏதாவது ஒரு முதலீடாக மாறுதான்னா இல்ல. சும்மா கையில காசு குடுக்குறாங்க. இது எந்த இதுக்கும் யூஸ் ஆவாது. இதே காலகட்டத்தில ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா, கறவை மாடுகள் திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அது வந்து அந்த குடும்பத்துடைய பொருளாதார இதுக்கு முன்னேற்றத்துக்கு உதவுச்சு. தினசரி அவங்களுக்கு வருமானம் கிடைச்சது. இன்னொன்னு ஒன் டைம் ஒரு குடும்பத்துக்கு கறவை மாடு, ஆடு இதுன்னா ஒரு தடவ. அதோட அவங்க செலவு முடிஞ்சிடும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா இது மாசம் மாசம் 1,300, 1,400 கோடி ரூவா தாண்டி போகுது. இன்னும் கூட்டி தரப்போறோம் இதனால என்ன ஆகுதுன்னா, மற்ற நிதி செலவினங்கள் பெரிய அளவுல தான் ஆகுது. வட்டியாக மட்டும் 62,000 கோடி ரூவா கட்டுகிறாங்க. நேத்து ஜெயரஞ்சன்ட்ட ஒரு நெறியாளர் கேள்வி கேட்கிறாங்க. "உங்களுக்கு என்ன அத பத்தி?" அப்படின்றாரு. "இல்லங்க இந்த மாரி கடன் அத பத்தி உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? உங்கள்ட்ட யாராவது வந்து கேட்டாங்களா?" "இல்ல, இல்ல. அது கவர்மெண்ட் பாத்துக்க போகுது." அப்படின்றாரு. அதையும் தாண்டி என்ன சொல்றாரு, "இது இன்னைக்கு வாங்குறாங்கன்னா, அது ஒரு 20 வருஷம், 30 வருஷம் அதோட இது தெரியும் வீழ்ச்சி." அப்படின்றாரு. அது மூலதனத்துல போட்டா தான் தெரியும். நீங்க அங்க போடலன்றது தான் குற்றச்சாட்டு. அன்புமணி ராமதாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உத்தரப்பிரதேசம், குஜராத், தமிழ்நாட ஒப்பிட்டு ஒரு அறிக்கைய விட்டிருந்தாரு. இவங்க எவ்வளோ பற்றாக்குறை பட்ஜெட்ல போறாங்க.
உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு எப்படி உபரி பட்ஜெட்ல போறாங்க. மாசம் ஒரு வருஷத்துக்கு 20,000 27,000 25,000 கோடி ரூபாய் உபரி இது பண்றாங்க. அவங்க வாங்குற கடனையும் மூலதனத்துல செலவு பண்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது பண்றாங்க. அதே மாரி குஜராத். இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஒப்பீட்டு போட்டிருந்தாரு. டேட்டா பிரகாரம் வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாடு தான் அதிகப்படியான கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது ஆமா. சொல்றாங்க. இதுல இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு சார். ஆர்பிஐ டேட்டா பிரகாரம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேட்டா பிரகாரம், அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டீஸ் ஓவராலா இருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தா, மொத்தமாவே அதிகரிச்சு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ம். டேட்டா நான் சொல்றேன். உங்களோட இன்டர்பிரேஷன் சொல்லுங்க சார். 2019ல 47.9 லட்சம் கோடி இருந்தது. ஓவராலா எல்லா மாநிலங்களோட அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி. அது இப்ப வந்து 74% இன்கிரீஸ் ஆயிருக்குங்கிறாரு. அதுவும் வந்து 83.3 லட்சம் கோடியா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஓவராலா பார்க்கும்போது, இந்த பிரச்சனை எல்லா மாநிலங்களுக்கான பிரச்சனைன்னு நம்ம எடுத்துக்கலாமா இத? எல்லா மாநிலமும் கடன் வாங்குதுங்க. நான் தான் அதுதான் சொன்னேனே. கேட்கிறேன். ம். உத்தரப்பிரதேசம் சொன்னேன். வாங்குறாங்க. எல்லா மாநிலம் வாங்குறாங்க. ஆனா, இப்போ நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு மாசம் ரூ. 1,00,000 வருமானம் வருது. நீங்க வந்து உங்களுக்கு வெளியில போறதுக்கு வருது ஒரு கேப் யூஸ் பண்றீங்க. அட எப்பவாவது போறோம் ஒரு கேப் போதும். ரொம்ப செலவு வேணான்னு. ஆனா, அ உங்க கணவர் என்ன சொல்றாரு? ஒரு கார் ஒண்ணு வாங்கலான்னு சொல்றாரு. அது கூடுதல் செலவு. அதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க. காரு இடம் நிக்கிறது இடம் இல்ல. அதுக்கு பராமரிப்பு, அது ஓட்டுறது இப்படிலாம் பார்த்தீங்கன்னா, கூடுதல் செலவு. அத விட கேப்ல போறது ரொம்ப பிரச்சனையே இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம கார்னா டிரைவர் வைக்கணும். அது இதுன்னு. இப்ப புரியுதா? இந்த மாதிரி ஒரு இப்போ எனக்கு வருமானத்துக்கு ஏத்த மாரி நான் வாழணும். இத்தன வருடங்கள்ல தேர்தல் நடந்து 52ல சென்னை மாகாணம் கூட விட்டுருங்க. 57லருந்து வச்சுக்கங்க. 57லருந்து 2021 வரைக்கும் வாங்குன கடன், இவர்கள் வாங்குன கடனும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா இருக்கு. அது 5,00,000 கோடி. இது 4,50,000 கோடி. சரி பணவீக்கம் இப்படின்னு வச்சுட்டா கூட, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுல அந்த தொகை இருக்குது. நீங்க வந்து முதலீடுகள்ல நாங்க வெள்ள அறிக்கை விடுங்க. இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல 5,00,000 கோடி 4,50,000 கோடி ரூபா வாங்கியிருக்கீங்க. 4,50,000 கோடி ரூபா வாங்கியிருக்கோம். நாங்க இந்த மாரி முதலீடுகள் பண்ணியிருக்கிறோம். சொல்லுங்க. எதுவுமே எல்லாமே மர்மமா தானே இருக்கு. நாங்கள் 11,50,000 கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்திருக்கோம். 36,00,000 பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு குடுத்துருக்கோன்றாங்க. அதுக்கு ஏதாவது வெள்ளை அறிக்கை குடுங்கன்னா, ஒரு ஒயிட் ஷீட்ட காமிச்சு இதான் வெள்ளை அறிக்கைன்னு அமைச்சர் சொல்றாரு. குறைந்தபட்சம் கூட அவர்கள் அத சொல்ல இது இல்ல. ஆனால் அன்புமணி ராமதாஸும் சரி, எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி, நீங்க 1,00,000 கோடி கூட நீங்க கொண்டு வரல. அந்த 1,00,000 கோடியில விரிவாக்கப்பட்ட திட்டங்கள், முதலீடுகள். ஒரே முதலீடு இங்க இருக்கும். அத எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். அதையும் சேர்த்து தான் 1,00,000 கோடி. அதுல வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். ஒரு 80,000 பேரு இவ்வளோதான். நீங்க சொல்ற 36,00,000 இல்லன்னு பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சு விவாதத்துக்கு கூப்பிடுறாரு. வரமாட்டேங்கிறாங்க. அப்போ இவர்கள் சொல்றது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள தான் சொல்லி, சொல்லி, சொல்லி நம்ப வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய டீமு. அதற்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அத பத்தியே பேசாது. அதற்கு பொருளாதார நிபுணர். அந்த காலத்துல பெருசா பேசியிருந்தாரு ஜெயரஞ்சன்லாம். அப்படியே துள்ள துடிக்க டெய்லி எதுக்கெடுத்தாலும் அவரு இந்த ஜோசியம் சொல்ற மாரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கேட்டா, "என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை?" கேள்வி. "எனக்கு என்ன பிரச்சனைன்னா, அப்புறம் நீங்க எதுக்குங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு" கேட்கணும் திருப்பிட்டு அந்த அம்மா. "நீங்க எதுக்கு சார் உட்கார்ந்திருக்கீங்க? கவர்மெண்ட் கடன் வாங்குது இது. நீங்களும் வேலைய ரிசைன் பண்ணிட்டு வர வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்கணும். ஒவ்வொருத்தர் மேலயும் ரூ. 1,20,000 கடன் இருக்கு. எத்தன இந்திய பேர்? அளவிலயும் இன்னும் அதிகமா இருக்கும். இந்தியாவுல இன்னும் அதிகம் இருக்குது. ஆனா இந்தியாவுடைய ஜிடிபியோ, இந்தியாவுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வல்லரசுகள் இதுல 3வது இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஜிடிபியும் மோசமா ஒண்ணும் இல்லையே சார். தமிழ்நாடு ஜிடிபி ஏன் மோசமா இல்லன்னா, இப்ப நீங்க இருக்கிறீங்க. உங்க அப்பா, அம்மா சம்பாரிச்ச கம்பெனி 4 கம்பெனி இருக்கு. நீங்க வந்து அதுக்கு பொறுப்பேத்துக்கிறீங்க. நான் இருக்கிறேன். எங்க அப்பா சம்பாரிச்சது ஒரே ஒரு கம்பெனி. நான் அதுல பொறுப்பேத்துக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? டெய்லி தாம் தூம் செலவு பண்றீங்க. 4 கம்பெனி வரவு வந்துகிட்டு இருக்கு. நல்லா செலவும் பண்றீங்க. புதுசா நீங்க இம்ப்ரூவ் பண்ற வழியும் காணோம். ஏதோ அந்த உங்க அப்பா, அம்மாவுடைய அந்த அனுபவத்தின் அடிப்படையில அந்த 4 கம்பெனியும் ஓடிட்டு இருக்குது. அத வச்சுட்டு நீங்க "பாத்தியா, நான் வந்து இது பண்ணாலும் பாரு எங்களுது இது இவ்வளோன்னு. உனது என்ன இருக்குது? ஒரே ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு 2வது கம்பெனி இப்ப தான் தொடங்கியிருக்க" அப்படின்னு என்ட்ட சொல்றீங்க. ஆனா நானு ஒரு கம்பெனி 2வது கம்பெனி ஆக்கியிருக்கேன். 2வது நான் செலவுகள குறைச்சு நான் வந்து உபரி இல்லாம நான் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க வர்ற வருமானத்துல செலவு பண்ணி பற்றாக்குறைல ஓடிட்டு இருக்குது. ஆனாலும் அந்த 4 கம்பெனியுடைய இது உங்களுக்கு இது பண்ணுது. அந்த 4 கம்பெனி நான் சொல்ல வர்றது தான், இத்தன வருஷம் திராவிட கட்சிகளுடைய முதலமைச்சர்கள், அவர்கள் கட்டமைத்த அந்த ஒரு சிஸ்டம். அது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிபி அது இதுன்னு சொல்றதெல்லாம். அது தானா உங்களுக்கு முன்னேறிய மாநிலம் தான் தமிழகம். அது சாதாரணமா நடந்துகிட்டு தான் இருக்கும்.
நம்ம சொல்றது உங்க நிர்வாக இதுல நீங்க என்ன பண்ணீங்க? மின்சார கட்டணத்த 4 வருஷம் ஏத்தாம ஏடிஎம்கே கவர்ன்மெண்ட் நடத்துனாங்களா இல்லையா? 2 பேரிடர். 1 வருஷம் லாக்டவுன். ஆனாலும் அவர்கள் இதெல்லாம் காரணம் காமிச்சு கரண்ட் பில்லோ, பேருந்து கட்டணமோ, பால் விலையோ எந்த விலையும் உயர்த்தல. விலைவாசியும் கட்டுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு ரூ. 200 அந்த 21ல ரூ. 200 செலவு பண்ண ஒரு நாள், ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம் ரூ. 200 செலவு சாப்பாட்டு செலவுக்குன்னா, இன்னைக்கு ரூ. 500 ஆகுது. அத கட்டுக்குள்ள வைக்க வேண்டியது கவர்மெண்ட் உடைய பொறுப்பு. பருப்பு விலை ஏறுதா? அத கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தா பல ஸ்டேட்டுகள்ல கம்மியா இருக்கும். அங்க இருந்து இறக்குமதி பண்ணி அத இது பண்ணணும். இல்லாட்டி பதுக்கல்காரர்கள் விலை ஏத்துவாங்க. அப்போ இந்த மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் எதுவுமே கிடையாது. அதிகாரிகள ஆள விட்டுட்டு, எனக்கு என்னன்னு அவர்கள் சொல்றத கேட்டுக்கிட்டு, அவங்க பாட்டுல போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி யாராவது சுற்றுச்சூழல் ஆர்வலர், பொருளாதார ஆர்வலர், அது இதுன்னு வந்தா அவங்கள கூப்பிட்டு ஒரு பதவி குடுத்துறது. அவ்வளோதான். சுந்தரராஜன் ஒருத்தர் இருந்தார்ல, போன கவர்மெண்ட்ல எங்க போனாரு இப்போ? நாட்டுல எதுவுமே நடக்கலையா? எங்க போனாரு? கோவன்னு ஒருத்தர் இருந்தார்ல, மதுவுக்கு எதிரா அவ்ளோ பொங்குனாரு. பாட்டுலாம் பாடுனாரு. இன்னைக்கு மது இல்லாம கஞ்சா, மெத்தப்பட்டைன் வரைக்கும் இன்னைக்கு நாடு முன்னேறிட்டு இருக்கு. மது அருந்திட்டு கஞ்சா கஞ்சா புகைச்சிட்டு ஒரு வட இந்திய இளைஞர போட்டு 4 பேர் வெட்டுற மாரி ரீல்ஸ் எடுக்குறான். அத அவரு என்ன இந்த மாரிலாம் பண்றேன்னு கேட்டதுக்கு, அவன் கூட்டு போய் வெட்டிட்டானுங்க. உண்மை வெட்டி அவரு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இன்னைக்கு நம்ம மானம் அகில இந்த லெவல்ல போகுது. எடப்பாடி அவர்கள் நேற்று அத பத்தி விரிவா பேசியிருக்காங்க. எல்லா எல்லா வட இந்திய ஊடகங்கள் எடுத்து போட்டு நம்மள கிழிக்கிறாங்க. அப்போ இந்த மனப்பான்மை எங்கருந்து வருது? இங்க இருக்கிறவர்கள் வட இந்தியர்கள் வருவாங்க, வர்றாங்க, வர்றாங்கன்னு ஒரு பரப்புரையும், அந்த வெறுப்பு பிளஸ் மது போதையில இது கஞ்சா போதையில என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல் வருதுல்ல. அதுவும் பாருங்க எல்லாருமே சிறார்கள். 18 வயசுக்கு உட்பட்டவர்கள். அவங்கள என்ன நீங்க பெரிய சட்டத்தெல்லாம் போட்டு தடுக்க முடியாது. சார் மலேசியால ஆடியோ லான்ச் நடந்தது. வழக்கம் போல குட்டி கதை சொன்னாரு. அதுக்கப்புறம் ஜனநாயகன் தான் கடைசி படம்ங்கிறத உறுதியும் படுத்திட்டாரு. நான் இன்னைக்கு தனியா இருந்திருக்கேன். நீங்க தான் என்னோட அணி, மக்கள் அணி. அப்படிதான் நான் வருவேன். அ இப்பவும் தெளிவில்லாம பேசுறானேன்னு நெனைக்காதீங்க. ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும். அதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சார் சொல்றது? அப்போ மக்கள் அணி அப்படின்னா அவரு எத மீன் பண்றாரு? சஸ்பென்ஸ்ன்னு வேற சொல்றாரு. இன்னொன்னும் சொன்னாரு. ம், 33 வருஷம் எனக்காக நீங்க இருந்துட்டீங்க. இனி வர காலங்கள்லாம் உங்களுக்காக நான் இருப்பேன் ம், அப்படின்னாரு. இவரு சொல்ற காலத்துல தான் ம். இவர் எதை பிரதானப்படுத்தி போகிறார்? 2 மாதம் தான் நடுவுல இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் நடுவுல இருக்குது எலக்ஷனுக்கு. ஒரு கட்சிய ஆரம்பிச்சுட்டு, இதுவரைக்கும் இந்த மக்களுக்காக எந்தவித இதுவும் பண்ணல. ஒரு குறைந்தபட்சம் அறிக்கை விடுறதோ, இல்ல பத்திரிகையாளர் சந்திப்போ, கண்டனம் தெரிவிக்கிறதோ, கண்டன அறிக்கையோ, மக்களுடைய பிரச்சனைகள புரிஞ்சுகிட்ட மாரியோ எதுவுமே தெரியல. இவரும் சரி, புஷி அண்ணனும் சரி, மற்ற நிர்வாகிகளும் சரி. ஆனால் இவருடைய ஆர்வம்லாம் எதுல இருக்குன்னா, அந்த ஆடியோ லான்ச்ச எப்படி நல்லா பண்ணலான்னு. அங்க போய் போட்ட குத்தாட்டம் பார்த்தீங்களா? அவரு அதற்கான ப்ராடக்ட் தான் அது. இந்த சினிமா விழா, அதுல போடுற டான்ஸு, இதுக்கு மட்டும் தான் அவரு. சார் அது அந்த ஆடியோ லான்ச்சுக்கு உரியது அவர் பண்றாரு சார். காலம் ஒண்ணு இருக்குங்க. ம், சரி ஆடியோ லான்ச்சுக்கு உரியத நீங்க பண்றீங்க. அதே காலகட்டத்தில இங்க ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் பலரும் போராடிட்டு இருக்கிறாங்க. அத நீங்க பண்ணிட்டு, இதுக்கு ஒரு அறிக்கை, 3 விஷயங்களுக்கு 3 அறிக்கை, இந்த மாரி விட்டிருந்தீங்கன்னா கேள்வியே வராது. ஏன் சார்? அவரு தான் இந்த மாரி விஷயங்கள் தான் கவனம் செலுத்துறாரு சார். ஆடியோ லான்ச் ஒரு பக்கம். இதுல கவனம் செலுத்தலன்னா நீங்க கேட்கலாம் சார். அவரு இல்ல. பாருங்க புஷி ஆனந்த் இன்னைக்கு இந்த விவகாரம் அந்த போராடும் செவிலியர்கள பார்த்து பேசியிருக்காரு. வெளியில வந்து பேட்டி குடுத்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனா அவங்களுக்காக போயிருக்காரு. இந்த நிர்மல்குமார் இவங்களுக்காக போயிருக்காரு. அந்த கட்சி எங்க இயங்கலன்னு சொல்றீங்க? பல இடங்கள்ல அவங்க நடத்துற போராட்டங்கள்ல தாவேகாவினர் கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் 3த்துக்கும் அறிக்கை விட்டுருக்காரு. வேற என்னங்க வேணும்னு கேட்கலாம். ஆனா இது எதுவுமே நடக்கல. பொதுச் செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க சொல்றீங்க அவருடைய ஆடியோ லான்ச் சார்ன்னு. அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு அவரு போலாம். ஓகே. பொதுச் செயலாளருக்கு என்ன வேலை இருக்கு? அங்க டீ ஷர்ட் போட்டு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் அந்த மத்தவங்க மாவட்ட செயலாளர்கள் எஸ்ஐஆர் இன்னைக்கு அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. சனி, ஞாயிறு இவரு ஆடியோ லான்ச் நடத்துற அன்னைக்கு தான் தீவிர வாக்கு சேகரிப்பு பணி, அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு, மற்ற விடுபட்டவர்களை சேர்க்கிற வேலைய எல்லா கட்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே நாங்கள் தானே அதிக பூத் ஏஜென்ட் வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே, இந்த வேலையிலேயே ஈடுபடல. இப்ப இல்ல. ஆரம்பத்துல இருந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் விடுபடுத்தலருந்தே இவர்கள் யாரும் ஈடுபடல. அது ஒரு கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனையா மாறி போயிடுது. இதற்கு பிறகாவது இதுல மாவட்ட செயலாளர்ல ஈடுபடுத்துனா, அவங்க போய் கீழ இருக்கவங்கள வேலை வாங்குவாங்க. கீழ இருக்கவங்க போய் மக்கள்ட்ட போய் வேலை செஞ்சாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சது, உங்க கட்சி நிர்வாகிகள், மற்றவர்கள் மக்கள்ட்ட பழக்கமாவீங்க. இந்த வேலையும் செய்யல. போராடுற மக்களுக்காக இவரு திரும்பி கூட பார்க்கல. ஆனா வாய் வார்த்தைகள் மட்டும், எனக்காக உழைச்ச உங்களுக்காக நான் இருப்பேன். அப்புறம் கொடை கதை, குட்டி ஸ்டோரி. கொடைய குடுக்குற ஆட்டோ டிரைவரு
திரும்பி அது அவரு யார் இந்த மாரி கதை ஏன்னா சார் சொல்லும் பொழுதே அந்த கொடை திரும்ப வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா? அதுல ஒரு சஸ்பென்ஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அது உங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு, "ஓ! ஐய்யய்யோ! 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 ஐய்யய்யோ!" இல்ல ஒரு இந்த அவனுங்க எழுதுறானுங்க பாருங்க கீழ. விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரி. ஆச்சா பூச்சா. அதெல்லாம் மேட்டர் இல்ல. அவரு அந்த குட்டி ஸ்டோரி சொன்ன பிறகு ஒண்ணு சொல்றாரு. வாழ்க்கையில உதவுங்க. குறைந்தபட்சம் உதவி பண்ணுங்க. சரி அது நல்ல மெசேஜா நல்ல எடுத்துக்கலாம் சார் மெசேஜ் நம்ம. தான் எடுத்துக்கலாம்னா, சொல்றவங்களுக்கு அந்த தகுதி இருக்கணுங்க. அது ஒண்ணு பார்க்குறோம்ல. எம்ஜிஆர் சொன்னாரு. அவரு செஞ்சாரு. நீங்க சொல்றீங்க, செய்றீங்களான்னு கேட்கிறேன். அ உங்களுடைய கட்சி, நான் வெளியலாம் போக விரும்பல. உங்களுடைய கட்சியுடைய மாவட்ட செயலாளர் 25, 30 ஆண்டு காலம் உங்க மன்றத்தில செயலாளரா இருந்தவரு. திருநெல்வேலி, திருவனந்தபுரம், கேரளா பகுதிகள பார்த்துக்கிட்டவரு. உங்களுக்கு நெருங்கிய நண்பர். புஷி ஆனந்துக்கு ரைட் ஹேண்டு. திருநெல்வேலி மாவட்ட செயலாளரா இருக்காரு. சஜி அவரு பேரு. 2 பெண் குழந்தைகளுக்கு அப்பா. தொழில கூட விட்டுட்டாரு அவரு. இவங்களால அவ்வளவு இது. அவரு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. நீங்க போய் பார்க்கவும் இல்ல. அவர் பாடி ஊருக்கு சொந்த ஊருக்கு கொண்டு போகுது. அன்னைக்கு போய் பார்த்தவரு தான் புஷி ஆனந்த். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி கண்டுக்கவே இல்ல. ஒரு கட்சியில எல்லா கட்சியிலயுமே ஒரு தலைவரோ, ஒரு மாவட்ட செயலரோ இறந்துட்டாங்கன்னா, அடுத்து வர நெருக்கமா வர மாநாடுகள்ல அவர் பேர்ல ஒரு அரங்கம் வச்சு, ஃபோட்டோ வச்சு வைப்பாங்க. இது நடைமுறை. ஏன்னா, நம்ம கட்சினால நம்ம தான் நினைவு கூரணும் தொண்டர்களுக்குன்னு. அந்த குடும்பத்த அழைச்சு படத்திறப்பு விழா தலைவரே தொறந்து வைப்பாரு. இன்னைக்கும் ஏதாவது ஒரு லோக்கல் லெவல்ல இருக்கிறவங்க கூட ஸ்டாலினோ, இல்ல உதயநிதியோ 2 பேரும் முதல்வர், துணை முதல்வர் பொறுப்புல இருக்காங்க. அப்படி இருந்தும் போய் தொறந்து வைக்கிற வேலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். மற்ற கட்சிகள்லயும் அது இருக்குது. இவர்கள் கண்டுக்கவே இல்ல. அந்த குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஏதோ ஒரு நிதி. நாங்க இருக்கிறோம். அதுக்கு பேரு தான் உதவி. அந்த மனப்பான்மை கூட வரல பாருங்க. விக்கிரவாண்டியில இருந்து கரூர் சம்பவம் வரைக்கும் பலர் உயிரிழந்திருக்காங்க. அதுல மாவட்ட நிர்வாகி விக்கிரவாண்டி மாநாட்டுல 2 பேர் இறந்துட்டாங்க. முக்கியமான மாவட்ட கார் ஆக்சிடென்ட்ல வரும்போது. என்ன பண்ணீங்க அந்த குடும்பத்துக்கு? எதுவுமே பண்ணல. அந்த மாரி பலர் இறந்திருக்காங்க. கரூருக்கு மட்டும் ரூ. 20,00,000 குடுக்குறாரு. ஏன்னா, சார் மாதம் மாதம் ரூ. 5,000 உதவித்தொகை ஒரு ஒரு கரூருக்கு மட்டும். குடும்பத்துக்கும். கரூர் மட்டும். அப்புறம் அதுதான் அவங்களோட நீங்க சொன்ன அந்த விக்டிம்ஸோட படங்கள்லாம் வச்சு அங்க மரியாதை செலுத்தியிருக்காரு மாமல்லபுரத்துல பிரைவேட்டா. கரூருக்கு மட்டும்ன்றேன். கரூருக்கு மட்டும் தான். ஏன்னா, இவர் மேல ஒரு கொலை பழி விழுந்தது. எதிரிகளால். இன்னொன்னு இவருக்கு ஒரு கில்ட்டி. கவர்மெண்ட் 10,00,000 குடுத்துச்சு. இவரு அதுல கொஞ்சமா நல்ல பேர் வாங்கணுன்றதுனால 20,00,000 குடுத்தாரு. இதே இது இதே தான் உயிர் தானங்க அவங்களும். சஜியும் உயிர் தானங்க. அவருக்கும் குடும்பம் இருக்குல்ல. கட்சிக்காக உழைச்சு தானே செத்து போனாரு. மாவட்ட செயலர் 2 பேரும் கார் ஆக்சிடென்ட்ல செத்தாங்க. மாநாட்டுக்கு வரும்போது தானே செத்தான். இன்னும் பலரும் இறந்திருக்காங்கல்ல. என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறேன். இவரு எம்ஜிஆர்ன்னுகிறாரு. எம்ஜிஆர் இருந்தா அப்படி நடக்குமா சொல்லுங்க. பல சம்பவங்கள் பேசிட்டோம். அதனால புலி புலி தான், பூனை பூனை தான். சூடு போட்டுக்கிட்டதுனால புலி பூனை ஆயிடாது. நம்ம சொல்றதுனால நம்ம முதல்ல அதுக்கு உதாரணமா இருக்கணும். குறைந்தபட்சம் எதுவுமே பண்ணது கிடையாது. இவர்கள் அந்த இதுவே கிடையாது. இவர் கட்சிக்காக உழைச்ச ஆக்னல், அஜிதா ஆக்னல் நல்ல கேடரு. என்னன்னு கூட கேட்கல. ஏன்னா புஷி ஆனந்துக்கு அவங்கள பிடிக்காதாம். நீங்க கொஞ்சமாவது கூப்பிட்டு என்னன்னு கேட்கணும்ல. அவங்க தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்காங்க. போயிருக்காங்க. அப்பவும் எந்த இதுவும் கண்டுக்கல. ஒரு நிர்வாகிய விட்டு அது என்னன்னு பாருங்க. கிடையவே கிடையாது. அந்த கார் அப்படியே ஏத்திட்டு ஸ்லோவா போற மாதிரி நம்ம வீடியோ கிளிப்பிங்ஸ் நெறைய பார்த்தோம் அன்னைக்கு. அவங்க கார மறிச்சது தப்புன்றாங்க. சரி தப்புன்னே வச்சுக்கங்க. நீங்க ஒரு தலைவரா என்ன பண்ணணும்? உள்ள வாங்க பேசிக்குவோன்ட்டு கூப்பிட்டு என்னம்மா பிரச்சனை? இங்க வாங்க புஸ்ஸி. என்ன பிரச்சனை? என்ன மாரி ஒர்க்கர் இவங்க? தெரியாது. இவருக்கு தெரியாது. அவங்க என்ன மாரி ஒர்க்கர்ன்றது இவங்களுக்கே தெரியாது. அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மாரி ஒவ்வொரு விவகாரத்திலயுமே இவருக்கு வெளி உலகம் பத்தி எதுவும் தெரியாது. மக்கள பத்தி தெரியாது. மக்களுக்காக நானுன்றாரு. இவங்கலாம் மக்கள் இல்லையா? இந்த செவிலியர்கள், இன்னைக்கும் தூய்மை பணியாளர்கள், அறிவாலய தாண்ட போராடி அடிச்சு ஏத்துறாங்க. நேத்து இடைநிலை ஆசிரியர்கள். அவ்ளோ அடிபடுறாங்க. அவ்ளோ இது பண்றாங்க. போராடிட்டு இருக்காங்க. ஒரு அறிக்கை. ஒரு அறிக்கை விடுறது கூட உன்னால முடியலன்றேன். அப்ப நீங்க எந்த உலகத்துல வாழ்றீங்க? எலைட். தனி உலகத்துல வாழ்றீங்க. ஆசை மட்டும் முதலமைச்சர் ஆகணும்ன்றது. அப்போ நீங்க இவரு சொல்றாரு, "உச்சத்தை விட்டு விட்டு நான் இதுக்கு வந்தேன்றாரு." உச்சத்த விட்டுட்டு வரணும்னா 2டே காரணம் தான் இருக்கணும். ஒண்ணு சுயநலம். நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை. இத பயன்படுத்தி நம்ம ஆயிடணும்னு ஒரு ஆசை. 2வது இந்த சமூகத்து மேல உள்ள கோவம். ஜனங்க இவ்வளோ எனக்காக அவ்வளோ பண்ணாங்க. ஒவ்வொரு துளிக்கும், ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் கொடுத்தது தமிழ் அல்லவான்னு ஒருத்தர் உருட்டுனாரு. ஆனா பிசினஸ் எல்லாம் அவரு இது பண்ணிட்டாரு. இந்த மக்களுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியாது. அந்த மாரி இவருக்கு அந்த மக்கள் நமக்காக இவ்ளோ பண்றாங்க.
அந்த மக்கள் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் இப்படி பண்ணுது. நம்ம வந்து இவர்களுக்கு ஏதாவது பண்ணணும். அப்படின்ற ஒரு கோபம், சமூக கோபம் இருந்துச்சுன்னா வர்றீங்க. அப்படியே 2 விதத்துல எடுத்துக்கணும். நான் முதல் ரகம்ன்றேன். உனக்கு ஆசை முதலமைச்சர் ஆகணும்னு வர்றேன். ஏன்னா 2வது ரகம்னா சமூக கோபம் வந்தா உனக்கு எல்லா பிரச்சனையும் புரியும். அது என்னய்யா இது? இது என்னய்யா பிரச்சனை? இது என்ன பிரச்சனை? இது என்ன பிரச்சனை வரும். மைக்க போட்டாங்கன்னா, "வாயா என்னய்யா இது? இந்த மாரி நடக்குறாங்க. என்னய்யா கவர்மெண்ட் இது? என்ன என்ன நடக்குதுன்னு?" கோவம் வரும். தைரியமா பத்திரிக்கையாளர் சந்திப்பீங்க. உனக்கு எதுவுமே தெரியாது. அதனால பத்திரிக்கையாளர் பார்த்தாலே ஓடுறீங்க. உங்க பொதுச் செயலாளர் அதுக்கு மேல அவரு நீங்க இப்படி ஓடுனீங்கன்னா, அவரு அப்படி ஓடுறாரு அவரு. மற்றவர்கள் என்ன பேசணும்னு தெரியல. ஏன்னா எல்லா இடமே யாருமே அரசியல்வாதி கிடையாது. எல்லாம் எலைட்டு. ஒரே ஒருத்தர் மட்டும் அதிமுகலேருந்து வந்துக்கிறாரு. அவரு பேசி முடிக்கிறதுக்குள்ள மாநாடே முடிஞ்சிரும். அங்க பார்த்து 72ன்னுவாரு. இங்க பார்த்து புரட்சித் தலைவர்ன்னுவாரு. இங்க பார்த்து ஜெயலலிதான்னுவாரு. இது அவர்கள் லட்சியத்தை நிறைவேத்துறேன்ட்டு அதிமுக ஒழிக்கணும்னு பேசிட்டு இருப்பாரு. இவ்வளோதான். அவுட்டேட்டட் அரசியல்வாதிகள். நேத்து கூட ஒருத்தர சேர்க்குறாங்க. ஏடிஎம்கேலேருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ. அவர நீக்கிறதுக்கு அதிமுகவுக்கு 1 நாள் ஆச்சு தெரியுமா? ஏன் சொல்லுங்க? ஏன்? அவர் அந்த கட்சியில இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 நாள் ஆச்சு. சீரியஸா சொல்றேன். ஏம்பா சரி. யாரோ பல்பட்டி ராஜேந்திரன் அவர் நம்ம கட்சியில இருக்கிறாராப்பா. ஐயா இருங்கய்யா கேட்டு சொல்றேன். அவர் மாவட்டத்துல இருக்காரு. ஐயா இருங்கய்யா கேட்டு சொல்றேன். அவர் ஊருக்குள்ள போய் கேட்டா, ஆமாங்க ஐயா 1980ஸ்ல இருந்தாராம் ஐயா. அட பாவிங்களா! சரி நீக்கி தொலைவோன்னு நீக்கிட்டாங்க. அப்போ இந்த மாரி எக்ஸ்பைரி ஆன இது, நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா, முதல்ல எடுத்து எக்ஸ்பைரி டேட் தான் பார்ப்பீங்க. இந்த மாரி எக்ஸ்பைரி ஆனத சேர்த்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவரு பண்ற கூத்து எல்லாமே பொதுமக்கள் வந்து அந்நியப்பட்டே நிக்கிறாரு. எப்படி ராகுல் காந்தி சம்மந்தமே இல்லாத மக்கள் சார்ந்த பிரச்சனை இல்லாத ஒரு ரோட் ஷோ தூக்கிட்டு சுத்துனார்ல. திடீர்னு கான்ஸ்டிடியூஷன தூக்கிட்டு சுத்துவாரு. திடீர்னு பார்த்தா மாலித்தீவுக்கு போயிடுவாரு. திடீர்னு பார்த்தா பிஜி தீவுக்கு போயிடுவாரு. சேம் அதான். சரி, இறுதியா ஒரு கேள்வி. ம். இவ்ளோ விஷயம் நம்ம டிவிகே பத்தி, விஜயோட நடவடிக்கைகள் பத்திலாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அதிமுக வந்து களத்தில் இல்லாதவர்கள், களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஈரோடுல அவரு பேசினதுக்கு அப்புறமா, இப்ப அதிமுக தலைவர்கள் பலரும் விஜய பகிரங்கமா அதிகப்படியா எதிர்த்துட்டு வராங்க. ஆனா இப்பவும் பிஜேபில பார்த்தீங்கன்னாக்கா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், என்டிஏவின் கதவு தொறந்தே இருக்கு அப்டின்றாங்க. இப்போ களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்கன்னு அவங்க சொல்றது அவங்களுக்கு புரியலையா யாரு சொல்றாருன்னு? இன்னமும் எதுக்கு வந்து இவ்ளோ டிபெண்ட் பண்ணி இல்ல விஜய்க்கு அவங்களுக்கு சொல்லிட்டே புரியுதுங்க. இருக்காங்க? ம், அவங்களுக்கு புரியுது. ம். களத்துக்கு அதிமுகக்கு இருக்கிற கோபம் அவங்களுக்கு ஏன் வரல அப்போ? அதிமுக கூட கோவம் வரக்கூடாதுன்றேன். அப்டியா? களத்துக்கு சம்மந்தம் இல்லாம அவரு கண்ணாடிய பார்த்து சொல்லிட்டாரு அவரு. களம் என்றால் என்ன? ம். போர்க்களம், அரசியல் களம். களம்னா பேட்டில் ஃபீல்ட். அரசியல் களம்னா, அரசியல் ஒரு போர்க்களம் மாதிரி. இந்த களத்துல நின்று களம் ஆடுவது. என்னது? போராடுவது. அப்படின்னா என்ன? மக்களுக்காக நிற்பது, தினசரி விஷயங்கள கையில எடுப்பது, போராட்டம் நடத்துவது, அறிக்கை விடுவது, பேட்டி குடுப்பது, மக்களுக்கான பிரச்சனைகள கையில் எடுப்பது. இதுதான் அரசியல் களத்துல களம் ஆடுவது. அப்ப களத்திலேயே இல்லாதவர்கள்ன்னு இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா மட்டும் தான். நான் இப்ப இவ்வளோ நேரம் சொன்னேனே, அதுதான். மத்த எல்லாம் களத்துல இருக்காங்க. இல்லன்னு சொல்லுங்க. அப்ப களத்துல களத்தில் இல்ல இருக்காங்க. ஆ இல்லன்னு அவர் சொல்லும்போது ஏன் கோவம் வரலன்னு கேட்கிறேன். இன்னும் இன்னும் நீங்க ஏங்க கூட்டணிக்கு கோவம் வாங்கன்னு வரணும்? ஏன் கேட்டுட்டே ஏங்க இருக்காங்க? என்ன சுத்தி எல்லாம் முட்டாளா இருக்காங்கன்னா, முட்டாளா இருக்கிறவனுக்கு தான் கோவம் வரணும். சரி, அவங்களோட தானே கூட்டணி வச்சுக்கணும்னு துடிக்கிறாங்க. ஆமா, அது ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா, "தம்பி நாசமா போயிடுவ. உன்ன போட்டு மிதிச்சுருவாங்க. ஒரு கரூருக்கே உன்னால தாங்க முடியல. ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட. நாங்க தான் உனக்கு குரல் குடுத்தோம்." அன்னைக்கு மட்டும் காலையில எடப்பாடி பழனிசாமி பேசலன்னா, இவரு கதி என்ன ஆயிருக்கும்னு தெரிஞ்சிருக்காது. இவரு மேலயே வழக்கு போட்டுருப்பாங்க. எடப்பாடி தப்பு பண்ணிட்டாரோ சார்? இல்ல. அவசரப்பட்டுட்டாரோ? அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா, கடைசி முயற்சி வரைக்கும் முயற்சி எடுப்பாங்க. வந்துட்டா நல்லது தானே! வந்துட்டா ஸ்வீப் இல்ல. அட இப்பவாவது உனக்கு தெரிஞ்சதே! கள நிலவரம் புரிஞ்சுதே! வாடா சாமின்னு சேர்த்துக்கிட்டு, ஒரு 40, 45 சீட்ட குடுத்து, போட்டு அங்க ஸ்வீப் பண்ணிட்டு, இந்தா போ ஜெயிச்சிட்டியா? 40 எம்எல்ஏ வச்சிருக்கியா? நீ தான் 2வது பெரிய கட்சி. எதிர்க்கட்சி தலைவரா போ. அப்படின்னு வுட்டுட்டு, வளர விடாம பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு 2011ல ஜெயலலிதா பண்ணாங்கல்ல. 3வது இடத்துக்கு 23 சீட்டு. போச்சு. 29 தேமுதிக. எதிர்க்கட்சி தலைவரு. அவரையும் வச்சு செஞ்சு வுட்டாங்க. அதுக்கு காரணம் திமுகலயும் சரி, இதே சந்திரகுமார் கூட பார்ட்னரு இவரு நம்ம செங்கோட்டையன். இவர்கள்லாம் சேர்ந்து தான் அந்த இதெல்லாம் காலி பண்ணாங்க. விஜயகாந்த காலி பண்ணது. அது நடந்தது. இதுதான் டெக்னிக். இதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிய பாஜக நல்லா பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் டிடிவியும், ஓபிஎஸும் ட்ரை பண்ணாங்க. அவர்கள் தான் முறுக்கிட்டு போறாங்க. ஏதோ பெரிய இந்த கட்சி மாரி. நேத்து ஒரு செய்தியாளர்ட்ட கேட்கிறேன், "என்ன ஓபிஎஸ் எவ்வளோ இருக்கும் பெர்சன்டேஜ்னா 20% இருக்கும் சார்ன்றாங்க." ஏன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஊடகங்கள் நரேட்டிவ் செட் பண்ணி அவ்வளோ பெருசா, "ஓ! ஐய்யயோ! இவ்வளோ பெரிய தலைவர்" அப்படின்னு. இந்த காட்டுல சில பறவைகள் இதெல்லாம் இருக்கும். சண்டைன்னு வந்துட்டா அப்படியே அப்படி விரிச்சு காமிக்குமா. அப்படி. ஏன்னா எதிராளி பயப்படுறதுக்காக உருவத்த பெருசாக்கி காமிக்கும். அந்த மாரி ஓபிஎஸ் அப்படி இப்படி
டிடிவியே அப்படி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஊடகங்கள் டிடிவியே சீண்ட கூட இல்ல. ஏன் இப்ப சீண்டுறாங்க? ஏடிஎம்கே ஃபெயிலியர் ஒண்ணும் இல்லன்னு காமிக்கிறதுக்காக. இன்னொரு கருத்த உருவாக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? சார் ஒரே ஏடிஎம்கேலேருந்து ஆளுங்களா போய்க்கிட்டு இருக்கிறாங்களே சார்ன்னு. யார் யார் போறான்னு கேட்டா, அப்புறமா அதுக்கும் பதில் இல்ல. இவரு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. இப்ப ஒருத்தர் கூட இங்கருந்து நகர்ற மாரி இல்ல. இந்த மாதிரி இதுல தான் நீங்க பார்க்கும்பொழுது, இ இவரு இவரும் இந்த வானிலை அறிக்கை மாரி, நம்ம 40% வந்துட்டோம். 50% இந்த கூட இருக்கிற இந்த இவங்க. இவர்கள் யாருமே அரசியல்வாதிகள களம் தெரிந்தவர்களோ கிடையாது. கற்பனையில இவங்கள நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கற்பனையை இல்ல, எதார்த்தம் இதுதான்னு புரிந்து ஒரு வேள வந்தாருன்னா, பயன்படுத்திக்குவோன்ட்டு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. நன்றி சார். பல தகவல்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. கூடிய விரைவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.